வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அங்க போன யாரோ ஒரு குருவுக்கு, யாரோ ஒரு மனிதருக்கு எல்லாரும் சஜிதா செய்யறாங்க, நான் உங்களுக்கு சஜிதா செய்யட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கபரு நான் மௌத்தா போட பிறகு என் கபருக்கு பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா நீங்க சஜிதா செய்யலாமா? என் கபருக்கு பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா சஜிதா செய்யலாமா? அந்த சாதரதை எல்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க உங்க கபருக்கு பக்கத்துல யாரும் சஜிதா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நாங்க எப்படி செய்வோம் யா ரசூலல்லாஹ்? நான் மௌத்தா போன பிறகு எனக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன்னா, நான் இருக்கும்போது எனக்கு சஜிதா செய்வதை நான் சரின்னு சொல்லுவேனா? யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. அஸ்ஸஜிதத்து லில்லாஹி தஆலா, சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும், அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் செய்யணும். அந்த சஜிதாவில் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அதிகமாக துவா நம்மலாம் செய்யறோம்ல, யாரெல்லாம் தொழுகையில எனக்கு மௌத்த கொடு, சஜிதாவுடைய நிலையில. ஏன்னா சஜிதாவுடைய நிலை என்பது ஆக ரப்புக்கு பிடித்த ஒரு செயல்பாடு. உலகத்துல ஒரு மனிதன் செய்கின்ற எல்லா செயல்பாடிலுமே ஆக பிரியமான செயல்பாடுன்னு சொன்ன அது சஜிதா மட்டும்தான். ஆபிதான் ஒரு அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறாங்க. ஆபிதா அவங்க வரலாற்று ரீதியாக சஜிதாவுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் கேட்டவங்க அதிகமா மௌத்த சஜிதாவில் கூடுன்னு கேட்கிறாங்க. எப்பவுமே சஜிதாவுடைய நிலை எழுதுறாங்க வரலாறுல. அந்த அம்மா சஜிதா செஞ்சு சஜிதாவிலேயே மௌத்தா போயிட்டாங்க. எந்த அளவுக்கு மௌத்தா போயிட்டாங்க எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க இந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் சஜிதா தான் வாழ்க்கையே, அவர் சஜிதா செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்மளாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் மௌத்தா போயிட்டா உடனே இந்த கை காலெல்லாம் ஒழுங்கு பண்ணி விட்டுருந்தோம். அதனால சக்கராத்துல இருக்கிறவங்க கூடயே வச்சுப்பாங்க. இந்த வாய் திறந்தா மாதிரியோ கண்ணு திறந்தா மாதிரியோ இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அது அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆயிடும். அது என்னமே பண்ண முடியாது. இந்த ஆபிதா அம்மா சஜிதா செஞ்சு பாக்குறவங்க இவங்க சஜிதாவில் தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் சஜிதாவிலேயே மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தாய் நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்துட்டாங்க. கடைசியில் அவங்க சஜிதாவில இருந்து அவங்க பிரிக்கவே முடியல. ஜனாசா குளிப்பாட்டியதும் சஜிதாவிலேயே குளிப்பாட்டினாங்க. கஃபனும் சஜிதாவோடவே செஞ்சாங்க. தஃபனும் சஜிதாவுடைய கபூர்ல கொண்டு போய் வச்சாங்க. இப்ப எவ்வளவு பெரிய ஞாபகத்தை சஜிதாவே அதிகமாக நம்ம செய்யணும். நம்ம எல்லாம் குரான்ல எப்பயோ கேட்கும் போது இல்ல சஜிதா, தொழுகையில 2 ரக்காத்துல 4 வாட்டி செய்யறமே சஜிதா இல்ல. நம்முடைய தேவைகள்ல அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அதிகமாக சஜிதா செய்பவர்களாக நாம் ஆகினால் மட்டும்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணிவிடையாளர். அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்வாங்க. காலையில தஹஜ்ஜத்துக்கு எழுந்து போகும்போது ரபியா ரலியல்லாஹு குவலையில தண்ணியோட நிற்பாங்க. தஹஜ்ஜத் நேரத்துல யாராவது ஆசிரியருக்கு மாணவர் ஹிதுமத் பணிவிடை செஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரபியா சல்லி மா அத்தை, நீ எதையாவது கேளு நான் உனக்கு கொடுக்கிறேன், எதையாவது பெருசா கேளு நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த ரபியா யோசிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் முராஃபகத்தம் ஃபில் ஜன்னா, உங்களோடு நான் சொர்க்கத்துல இருக்கணும், அதுக்கு நீங்க துவா செய்யுங்க. உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கணும். இந்த உலகத்தை கேட்டிருக்கலாம், உலகத்தினுடைய எவ்வளவு பேர் வஸ்துவை கேட்டிருக்கலாம், பதவிகளை கேட்டிருக்கலாம். அந்த சின்ன புள்ள ரபியா 7-8 வயசா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் நான் உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நீ என்னோட சொர்க்கத்துல இருக்கிறோன்னா ஒரே ஒரு அமலை செய், அதிகமா சஜிதாவோட இருந்தாங்க. ரபியா ரலியல்லாஹு அதுக்கு பிறகு துவா கேட்டாலே சஜிதாவுக்கு போயிடுவாங்கல்ல. நம்ம எல்லாம் கையை தூக்கி கேட்கிறோம்ல, ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாலும் கூட, ஒரு தேவை ஏற்பட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்களோ அதற்கு பிறகு ரபியா ரலியல்லாஹு எப்பவுமே அதிகமா சஜிதாவிலேயே இருக்கிறவங்களா இருந்தாங்க. சஜிதாவை வாழ்க்கையில் அதிகமாக கொண்டு வர வேண்டும். ஒரு கிதாப் இருக்குது, வகம்மின் மாத்த சாஜிதா, இந்த மவுத்து சஜிதாவில் வரக்கூடிய என்ற தலைப்புல ஒரு கிதாபு. அதுல ஒரு வரலாறு எழுதுறாங்க. ஒரு நபர் அதிகமாக சஜிதாவில் மவுத்து வரணும்னு கேட்டுட்டே இருப்பாரு. அவர் எப்பவுமே தொழுவாரு. தஹஜ்ஜத் எல்லாமே வீட்டுல தொழக்கூடியவரா இருந்தாரு. வீட்டுல போய் தஹஜ்ஜத் தொழுறாரு. அவருடைய பழக்கம் என்னன்னா, எப்பவுமே தஹஜ்ஜத் தொழுதாலும் ஒரு நீண்ட நேரம் சஜிதாவில் துவா செய்பவரா இருந்தாரு. இது அவன் குடும்பம் மனைவிக்கும் தெரியும், மகளுக்கும் தெரியும். வாப்பா எப்பவுமே சஜிதாவில் துவா செய்வாரு. ஒரு நாள் மகள் கனவு காண்றாங்க, வாப்பா சஜிதாவிலேயே மௌத்தா போற மாதிரி கனவு காண்றாங்க.
உடனே எழுந்து பயத்துல அம்மாவை எழுப்பி சொல்றாங்க, வாப்பா மௌத்தா போயிட்டாரு, நான் சஜிதாவில பார்த்தேன். நீ வேற தூங்குமா, வாப்பா அங்க சஜிதா செஞ்சு தொழுதுட்டு இருக்கிறாரு, போய் பாரு. இந்த மகள் போய் வாப்பாவை தட்டுனா சஜிதாவிலையும் மௌத்தா இருக்கிறாங்க. என்னன்னா சஜிதாவில் அவங்க அதிகமா கேட்ட துவா என்னன்னா, ரப்பே இதே நிலைமையில எனக்கு மௌத்த கொடு. அதே சஜிதாவில் அல்லாஹ் மௌத்த கொடுத்தா, அந்த மௌத்தை தெரிவிக்கும் வண்ணமாக குடும்பத்தில் தன் மகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரா மாதிரி ஏதோ ஒரு கனவு, அது நபியினும் எழுதுறாங்க அல்லது கனவுனும் எழுதுறாங்க. கனவுல அல்லாஹு தஆலா உங்க வாப்பா மௌத்தா போயிட்டாருன்னு காட்டி கொடுக்குறான். எவ்வளவு பெரிய முஹப்பத் இருக்கும் அந்த மேல. பொதுவாகவே சஜிதாவில் யார் மௌத்தா போனாலும் எந்த கேள்வி கணக்கும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. ஸ்ட்ரைட்டா அவங்கள பார்க்கணுமா, சொர்க்கத்துக்கு போன பார்க்கலாம். சஜிதாவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, குல்லு நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபுலத்துன், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு துஆக்களை ஸ்பெஷலா கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். தன் கூட்டம் ரொம்ப வழிகட்டு போறவனே கூட்டத்தை அழிச்சிரு துவா செஞ்சாங்க. சுனாமி வந்துச்சு, கூட்டத்தை அழிச்சிருச்சு. ஒவ்வொரு நபியும் துவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி அக்தர்து தஅவதி லிஷஃபாஅத்தி உம்மத்தி, நான் என்னுடைய துவாவை மறுமையில கேட்கறதுக்காக வேண்டி இதுவரையில கேட்கல, மறுமையில நான் கேட்பேன். எதுக்கு? என் உம்மத்தினுடைய ஷஃபாஅத்துக்கு கேட்பேன். எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முதல் சொர்க்கத்துக்கு யாரு போவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போவாங்க. போன உடனே சொர்க்கத்தினுடைய வாசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுல விழுவாங்க, துவா கேட்பாங்க, ரப்பே என் உம்மத்துல ஒரே ஒரு ஆள் கூட விடக்கூடாது, எல்லாம் சொர்க்கத்துல வந்துடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே அழுவாங்க. அல்லாஹ் கேட்பா, ரசூலே ஹபீபே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகாதீங்க, நிப்பாட்டுங்க, உங்க அழுகை என்னால தாங்க முடியல, அதுவும் சஜிதாவில் அழுகுறீங்க, என்னால தாங்க முடியல. உங்க கூட்டத்துல இருந்து 3ல் 1 பங்கு நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். 3ல் 1 பங்கு நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். 1 பங்கு அனுப்பிட்டியா? மீண்டும் சஜிதாவில் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க, ரப்பே என் கூட்டம் ரொம்ப பலகீனமானவங்க, பாவம் செஞ்சிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு ரப்பே, நீ கஃபாரு, நீ சத்தாரு, மன்னிச்சே ஆகணும். என் உம்மத்துக்கு நான் வழி கொடுக்கலனா, என் உம்மத்துக்கு நான் சிபாரிசு செய்யலனா, செய்யறவங்க யாரும் இல்லை ரப்பே, நீ எப்படியாவது மீதம் உள்ளவங்களையும் அனுப்பிடு அப்படின்னு சஜிதாவில் அழுகுறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபி அழுகாதீங்க, உங்க அழுகை என்னால தாங்க முடியல, இன்னும் ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஒரே ஒரு கூட்டம் பெண்டிங் இருக்கும். திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போவாங்க, அழுவாங்க. அல்லாஹ் இறங்கி நபிகிட்ட கேட்பான், நபியே ஏன் அழுகுறீங்க? கூட்டத்துல முஸ்லீம் அனுப்பிட்டேன், முஃமின்களை அனுப்பிட்டேன், பாவிகளை அனுப்பிட்டேன், எல்லாரையும் அனுப்பிட்டேனே, ஷிர்க் வச்சவங்களையும் அனுப்புனா நான் எப்படி அனுப்புவேன் நபியே? நீங்க புரிஞ்சிக்க கூடாதா? இதுக்கு மேல நீங்க அழுதீங்கன்னா என்னால தராம இருக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது நபியே, அழுகாதீங்க நபியே, சஜிதாவுல இருந்து எழுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவான். எல்லா சொர்க்கத்துக்கு சந்தோஷத்தோடு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வருத்தத்தோடு சொர்க்கத்துக்கு போவாங்க. யாருக்காக சொர்க்கம் படைக்கப்பட்டதோ அந்த நபி சுவனத்துக்குள்ள போகும்போது வருத்தத்தோடு போவாங்க. என் உம்மத்துல, என் சமூகத்துல ஒரு கூட்டம் ஷிர்க் வச்சிட்டாங்களே, என் சமூகத்துல ஒருவர் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி இணை வைத்து நரகத்துல போறாங்களேன்னு சொல்லி அழுதுட்டே போவாங்கன்ற வரலாறு இருக்குது. எதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலடிய சொர்க்கத்துல வைக்கிற வரையுமோ திரும்பி பார்த்துட்டே போவாங்களாம். வரலாற்றை எழுதுறாங்க, இன்னும் ஒரு தடவை நபி திரும்பி பார்த்திருந்தாங்கன்னா அல்லாஹ் அந்த கூட்டத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு இருப்பான். ஆனா அல்லாஹ் அது போல வைக்கல, ஷிர்க் வச்சவங்க நரகத்துல தான் இருப்பாங்க. அப்ப சஜிதாவுக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்கின்றது. நாயகம் விழுந்தார்களே சஜிதா, நாயகம் சொன்னார்களே சஜிதா, அந்த சஜிதாவை நம் கையாண்டால் எந்த தேவைகள் இருந்தாலும், அது பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவி மக்களுடைய தேவையா இருக்கட்டும், ஒரு சமூகத்துடைய தேவையா இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய தேவையாக இருக்கட்டும், எவ்வளவு அபூர்வமான தேவைகளாக இருந்தாலும் சஜிதாவிலே நாம் போய்விட்டால் அல்லாஹ் தராம இருக்க மாட்டான். அது ரப்புக்கு மட்டும் செய்யற ஸ்பெஷலான ஒரு விஷயம். வேற யாருக்கு என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ரப்புக்குன்னு ஒரு ஸ்பெஷலான அமல் என்ன, சஜிதா மட்டும்தான். அந்த சஜிதாவோட ஒரு அடியான் விழுந்துட்டான்னா அவன் கேட்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுக்காம இருக்க மாட்டான். செய்வோமா சஜிதா? இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கையில் அதிகமாக சஜிதாக்களை செய்ய வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையிலே சஜிதாவுடைய நிலையிலே நம் அனைவருடைய ரூஹையும் கைப்பற்றிக் கொள்வானாக. யாருடைய ரூஹ் சஜிதாவிலிருந்து கைப்பற்றப்படுதோ அவர்களுக்கு ரூஹ் போன மாதிரியே தெரியாதாம்.
அவர்கள் அல்லாஹ் உலகம் அழிக்கப்பட்டு எழுப்பும் போது சொர்க்கத்துல சஜிதாவுல இருந்து எழுந்து பார்ப்பாங்களாம், நான் உலகத்துல தான் சஜிதா செஞ்சேன், எழும்போது சொர்க்கத்துல இருக்கனே நினைப்பாங்களாம். அப்பேற்பட்ட நல்ல மௌத்தை நல்ல சஜிதாவை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தராவியை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுதார்களோ அல்லாஹ் 40 வருடம் இரவு தொழுகைகளை நின்று வழங்கினால் என்ன நன்மைகளை கொடுப்பானோ. ஒரு நபர் 40 வருஷம் இபாதத்து செஞ்சிட்டாருன்னா எப்படி இருப்பாரு, அந்த நன்மையை இன்னைக்கு 20 ரக்காத்தை ஈமானோடு இஹ்லாஸோடு யார் தொழுதார்களோ அல்லாஹ் நசீபாக்குகிறான். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா எஞ்சி உள்ள தராவிகளையும் முழு ஆரோக்கியத்தோடு நின்று தொழுகின்ற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.